வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருக பக்தர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறையில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே. இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் அருணகிரிநாதர் எழுதிய கந்தர் அனுபூதியில் வர 39வது பாடலையும் அந்த பாடலுக்கான விளக்கத்தையும் தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? பாடல்: மாயேல் ஜனனம் கெட மாயை விட மூ ஏடனை என்று முடிந்திடுமோ, கோவே குரமின் கொடிதோள் புணரும் தேவே சிவசங்கர தேசிகனே. இதுதான் அந்த பாடல். அந்த பாடலுக்கான விளக்கத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். மாயேல் ஜனனம் கெட, 7 விதமான பிறப்புகள். அவை தேவர், மக்கள், விலங்கு, பறவைகள், ஊர்வன, நீர்வாழ்வன, தாவரம். இந்த 7 பிறப்புகளும் ஒழிய வேண்டுமென்றால் அந்த ஆசை எனும் என்று நிறைந்த என் உள்ளத்தில் அது நீங்க வேண்டும். மூ ஏடனை என்று முடிந்திடுமோ, மண், பொன், பெண் என்று 3 ஆசைகளையும் நீங்க வேண்டும் என்று கூறுகிறார். கோவே, கோவே என்கின்றது அரசனை குறிக்கும். கோவே அரசே, குரமின் கொடிதோள் புணரும். குரமின் குரத்தியின் உடைய, கொடி போன்ற தோளுடைய அந்த பெண்ணை புணருகின்ற தேவா என்று பொருள். தேவா சிவசங்கர தேசிகனே. தேவா தேவா சிவசங்கர தேசிகனே என்று கூறி அவரை சிவசங்கர தேசிகனே என்று அவரை விழித்து 7 பிறப்பையும் முடிக்க வேண்டும். அதற்கு காரணமாக இருக்கும் 3 ஆசையையும் நீதான் ஒழிக்க வேண்டும் என்று பொருள். இந்த பொருளில்தான் அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார். மாயேல் ஜனனம் கெட மாயை விட மூ ஏடனே என்று முடிந்திடுமோ, கோவே குரமின் கொடிதோள் புணரும் தேவா சிவசங்கர தேசிகனே. இதுதான் இந்த பாடலினுடைய கருத்து. கந்தர் அனுபூதியில் 39வது பாடலையும் அந்த 39வது பாடலின் அர்த்தத்தையும் நம்ம கேட்டோம். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.